ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னா, பாப்பா வந்து வேறு ஏதாவது சட்னி வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டாங்க, எப்போவும் தக்காளி சட்னி தான் இருக்கும். சரி இப்படி ட்ரை பண்ணலாமேன்ட்டு நானும் பாப்பாவும் தான் இருக்கோம். அதனால் எல்லாமே அளவு கம்மியாக தான் போட்டிருக்கோம். பூண்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அது மேலே ஒரு புளி வச்சு அதையும் நல்லா தட்டிட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒன்று சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த உரல் அதில் உள்ள தண்ணியை நம்ம நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதில் நல்லெண்ணெய் வந்து நம்ம பாப்பா கொடுக்குறனால நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டா நல்லா திக்காயிடும். பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் தோசையாக ஊற்றிட்டோம். தோசை வச்சு சுட தோசை சுட்டதை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டி.